அப்ப இந்த திறமையான புள்ளேல், நல்ல கெட்டிக்கார புள்ளேல், நல்ல நுணுக்கமான புள்ளேல சரியான வழியில வழி நடத்துற பொறுப்பு யார்ட? பெற்றோர்களுடைய, உம்மா வாப்பாட. அப்ப அதுக்குத்தான் முதல் ஆரம்பத்திலே சொல்லிருக்குது, திருமணங்கள் கல்யாணங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் நல்ல நல்ல குணமுள்ள மார்க்கம் உள்ளவங்களை பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுங்க. என்ற குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா அமையும், அதை வச்சுதான் ஏன் கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகள் எங்களோட இருக்கிறதோட இன்னும் சந்தோஷமா இருக்கணும் தான் கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறோம். அந்த இன்னும் சந்தோஷம் என்றமே, அந்த சந்தோஷம் எதால கிடைக்கும்? கேள்வி அங்கத்தான் இருக்கு. பிள்ளைல நாங்க அனுப்புறோம், கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறோம், சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் எதால கிடைக்கும்? அழகால கிடைக்குமா? நல்ல வாக்கு போக்கால கிடைக்குமா? இந்த நிறங்களால கிடைக்குமா? இந்த பணத்தால கிடைக்குமா? அல்லது உலகத்துடைய வேற ஏதாவது ஒன்றால கிடைக்குமா? இந்த காணி பூமியால வீடு வாசலால கிடைக்குமா? இல்ல. அது கிடைக்கும் அன்பால, நல்ல அஹ்லாக்கால. அன்பு, பாசம், இரக்கம் இருக்குமேண்டா சுபஹானல்லாஹ். நாங்க எல்லாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? புள்ள குடிசையில் இருந்தாலும் பரவாயில்ல, சம்புளையும் சோத்தையும் தின்னு கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கும். இதைத்தானே நாங்க எதிர்பார்க்கிறோம். இதுக்குத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. இன்ஜாஅக்கும், அதாவது சொன்னாங்க, யார் நல்ல குணமுள்ளவங்க, நல்ல தீன் உள்ளவங்க உங்கள்கிட்ட பொன் கேட்டு மாப்பிள்ளை கேட்டு வந்தா ஃபஸவ்விஜூ வ இல்லா தகுன் ஃபித்னத்துன் ஃபில் அர்தி வ ஃபஸாதுன் அரீத். நீங்க அவங்கள நல்ல குணத்தை பார்க்க இல்ல, அவங்கள்ட்ட தீன பார்க்க இல்ல, ஊட்ட பாத்தீங்க, காணிய பாத்தீங்க, வயலை பாத்தீங்க, தீன பார்க்கவும் இல்ல, நல்ல குணத்தை பார்க்க இல்ல, கண்ணீர் வடிப்பீங்க. அதுதான் இன்றைக்கு நடக்குது. இன்றைக்கு உலகத்துல சில ஆண்கள் அவங்களோட குடும்பத்துக்கோ அல்லது யாரு கஷ்டவாளிகளுக்கு கொடுக்கறத மறைச்சு கொடுக்கிறாங்க, மனைவிக்கு தெரியாம கொடுக்கிறாங்க. ஏன் என்று பார்த்தா அவக்கு பிடிக்கவே அது கொடுக்கிறது. அவக்கு இந்த கொடுக்கிறேன்டா சரி கஷ்டம், அத அவக்கேலாம். அதனால மாப்பிள்ளமார் விளங்காம மறைச்சு நான் என்ன சொல்றேன், நசீபு கெட்ட பெண்கள் அப்படி சொல்றது பொருத்தம் நினைக்கிறேன். ஏனென்றா கொடுக்கிறாரு, இவரு கொடுக்கிறது யாரு? கணவன். அவர் அல்லாட உதவியை பார்க்கிறார், அவருக்கு 100% நம்பிக்கை கொடுத்தா கிடைக்கும் என்று அல்லாட உதவியை பார்த்து கொண்டிருக்கிறார். இவ இடையில தலை போட்டு அந்த கொடுக்கறதை இல்லாமக்கி இவ பாவத்தை சம்பாரிச்சு கொண்டு. ஒவ்வொரு மனைவியும் தந்த கணவனை வச்சு ஆகிரத்தை சம்பாரிச்சு கொள்ளும். ஒவ்வொரு கணவன் பொறுப்பு மனைவி மக்களை நரக நெருப்புல இருந்து பாதுகாக்க. அவங்களோட இஷ்டப்படி உடையலாது, இது கணவன் பொறுப்பு. அவங்களே திருந்தட்டும் என்று உடையலாது. புத்திமதி வஸ்தௌசுபின் நிசாஇ கைரா, பெண்களுக்கு அடிக்கடி புத்திமதி சொல்லிக்கொண்டே இருங்க நாங்க ரசூலுல்லாஹ். ஏண்ட பலகீனத்தால் என்ற மனைவி தவறு செய்யறேன்டா அதுக்குள்ள குற்றம் எனக்கு தான். அதனால அடிக்கடி புத்திமதிகள் சொல்லி அவங்கள நேர் சீராக்கி கொண்டே இருக்கும். இது கணவன் பொறுப்பு. அப்ப மனைவியுடைய பொறுப்பு என்ன? மனைவியுடைய பொறுப்பு எல்லா நிலைமையிலையும் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் அல்லாத காரியங்கள்ல எல்லா நிலைமையிலையும் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது மனைவியுடைய பொறுப்பு. கணவன் குடிக்காரரா இருக்கேலும், உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ள, நான் உதாரணத்துக்கு சொல்றேன், கணவன் பாவத்தில் ஈடுபடுறார். ஆனா அதற்காக மனைவி கணவனுக்கு மாற்றம் செய்யல. கணவன் அல்லாஹ்க்கு மாற்றம் செய்யறார், அவரு தௌபா செஞ்சா அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சுடுவார். ஆனா மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கும். கணவன் அல்லாஹ்க்கு மாற்றமா நடக்கிறார் என்று கணவனுக்கு மாற்றமா இவன் நடக்க இயலாது. அப்படி நடந்தா இவ குற்றவாளி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா துஅத்தில் மர்அத்து ஹக்க ரப்பிஹா ஹத்தா துஅத்தி ஹக்க ஸௌஜிஹா. ஒரு மனைவி கணவன் பொறுப்பை நிறைவேற்றாத வரையில அல்லாஹ்வுடைய பொறுப்பை நிறைவேற்றிய பெண்ணாக முடியாது. எவ்வளவு தான் தொழுது ஓதி நோன்பு பிடிச்சு கொண்ட ஒரு பெண் இருந்தாலும் கணவனை திருப்திப்படுத்தாம ஒரு பெண் சொர்க்கம் போக இயலாது. ஒரு சஹாபி பெண்ணை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட சொர்க்கமும் நரகமும் உங்களோட கணவன் தானே. கணவனை சந்தோஷப்படுத்தினா சொர்க்கம், மாற்றமா நடந்தா நரகம். இதா சல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா வ ஸாமத் ஷஹ்ரஹா வ அதாஅத் ஸௌஜஹா வ ஹஸ்ஸனத் ஃபர்ஜஹா கீல லஹா உத்குலி மின் அய்யாபுவாபில் ஜன்னத்தி ஷிஇதி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பெண் ஃபர்லான தொழுகையை மாத்திரம் தொழுது, ஃபர்லான நோன்ப மாத்திரம் பிடிச்சு, கணவனுக்கு கட்டுப்பட்டு கணவனை திருப்திப்படுத்தி தன் கற்பை பாதுகாத்து கொண்டால், இந்த 4 காரியத்தை ஒரு பெண் செய்தால் கயாமத்துல சொல்லப்படும், நீங்க விரும்புற வாசலால சொர்க்கத்துக்கு போகும். உதுகுலி மின் அய்யாபுவாபில் ஜன்னத்தி ஷிஇதி. எவ்வளவு பெரிய பாக்கியம்!
எங்கட பெண்கள் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானா. மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா மஅஷரன் நிசா லவ் தஅலம்ன ஹக்க அஸ்வாஜிகுன்ன அலைகுன்ன லஜஅலத்தில் மர்அத்து மின்குன்ன தம்சஹுல் குபார அன் கதமை ஜௌஜிஹா பிஹத்தி வஜ்ஹிஹா. ஏ பெண்மணிகளே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எல்லா பெண்களையும் பார்த்து சொல்றாங்க, கணவனுடைய மாப்பிள்ளையோட பொறுப்ப சரியா விளங்கி கொண்டீங்கன்னா, எந்த அளவு மாப்பிள்ளைய மதிச்சு கண்ணியப்படுத்தி நடப்பீங்கன்னா, மாப்பிள்ளையோட கால்ல படக்கூடிய மண்ண புழுதிய தூசிய கையால தடவி உங்களோட கண்ணங்கள்ல தேய்ச்சி கொள்வீங்க. அவ்வளவு மாப்பிள்ளைய மதிப்பீங்க. என்ன கருத்து? அந்த அளவு கணவனை அவரது ஹக்க நீங்க நிறைவேற்றுவீங்க. இதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளங்கப்படுத்துறாங்க. எனவே மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஏதோ நாங்க இந்த சுருக்கமான நேரத்துல சில நல்ல பல விஷயங்களை அல்லாஹ் ஏதோ உள்ளத்துல போட்டானோ அதை ஞாபகப்படுத்தி கொண்டோம். இதுல எது நல்லதோ அதை எடுத்து நடப்போம், எது மாற்றமானதோ அதை நாங்க விட்டுருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருடைய இந்த ஒன்று கூடுதலை அல்லாஹ் கபூல் செய்து, அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருடைய குடும்ப வாழ்க்கைய அல்லாஹ் ஈருலகிலேயும் சந்தோஷமாக்கி வைப்பான்.